தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா. தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் பயிலும் ஏழை எளிய பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு கிருஷ்ணகிரி ஐவிடிபி தொண்டு நிறுவனத்தின் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு 9/1/2024 அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி ஐவிடிபி தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் திரு குழந்தை பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொண்டு 103 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 9,50,000 வழங்கினார். கல்லூரி செயலர் அருட்தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் தலைமை வகித்தார். முதல்வர் அருட்தந்தை ஆஞ்சலோ ஜோசப் அவர்கள் வரவேற்றார். துணை முதல்வர் அருட்தந்தை பாரதி பெர்னாட் ஷா அவர்கள் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரையாற்றுகையில் மாணவ மாணவியர் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நன்கு பயின்று வாழ்வில் மேன்மை அடைவதுடன் வருங்காலங்களில் பிறருக்கும் உதவ வேண்டும் என்று வாழ்த்தினார். மாணவ மாணவியருக்கு பயனுள்ளதாக அமைந்த இந்த நிகழ்வில் பொருளாளர் அருட்தந்தை அந்தோணி பாப்புராஜ், அச்சுக்கலைத்துறை பேராசிரியர் அருட்தந்தை சார்லஸ் கஸ்பர் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பார் வள்ளுவர். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலை விட பெரிய புண்ணியம் எதுவும் இல்லை என்றார் மகாகவி பாரதியார். ஆம், உண்மைதான். எத்தனையோ ஏழை எளிய மாணவ மாணவிகளை கல்வி தந்து காத்து வருகின்ற ஒரு உன்னத நிறுவனம்தான் ஐவிடிபி தொண்டு நிறுவனம். கல்லூரியானது இன்று மகிழ்கின்றது. தேசிய பெண் குழந்தை தினத்தை ஆகிய இன்றைய நாளிலே நம்மிடையே வந்திருக்கின்ற ஐவிடிபி நிறுவனர் மற்றும் தலைவர் திரு குழந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவரது உதவியாளர்களையும் இந்த கல்லூரியில் நடக்கின்ற இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு வரவிருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே அவரை நாம் அனைவரும் கடவுளை எழுப்பி இருக்கிற கூப்பி அவரை நம்மை மகிழ்வோம். அதுதான் எல்லாருக்குமே நாம் ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை ரொம்ப தத்துரமாக அந்த வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து கொண்டும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனையும் கொடுத்து நீங்களும் இதில் கலந்து கொண்டு இந்த தொண்டிலே பணியாற்ற நம்ம எல்லாரையும் ஒரு அழைப்பாக தான் அவர் வந்திருக்கின்றார். இன்றைக்கி பலன் பெறுகின்ற நாம் பலருக்கு இதே உதவியை செய்யக்கூடிய வேண்டிய ஒரு நேரம் வரும்போது நிச்சயமாக நாம் செய்யணும். நீங்கள் செய்வீர்கள் அப்படின்ற நம்புகிறோம். அதனால தான் அவர் இந்த ஒரு முயற்சியை எடுத்து தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஏழை எளிய மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து கொண்டே வருகின்றார். நீங்கள் வளர்ந்த பிறகு, நீங்கள் மேம்பட்ட பிறகு உங்களால் முடிந்த மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது இந்த பணி தொடர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு செயின் மாதிரி. அதுக்காக தான் ஒரு இனிஷியேட்டர் மாதிரி தான் அவர் இதை செய்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அதுக்கு எவ்வளோ பலன் அளிக்கும் தெரியாது. நான் மீண்டும் அவருடைய பணியும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து மகளிர் அவர்களையும் அவர்களுடைய திட்டங்களும் நிறைவாக செயல்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். ஐவிடிபியில் சுற்றி இருக்கிறதெல்லாம் மகளிர் குழுக்கள், ஏழ்மையான வறுமை கோட்டில் கீழே உள்ள மகளிர் குழுக்கள். ஒரு 4 மாவட்டத்தில் நாங்கள் வேலை செய்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு அவர்களை நாங்கள் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக மானிட்டரிங் காஸ்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுலேருந்து மீதி பண்ணி தான் இதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம். அதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, கொடுக்குறவங்களும் ஏழை, பெறுறவர்களும் ஏழை. அதனால் வாட் இஸ் அவர் ப்ராப்ளம்னா, மணி கம்ஸ் ஃப்ரம் புவர், இட் ஷுட் கோ பேக் டு த புவர். தட்ஸ் ஆல். எங்கள் இது டோனருடைய இன்டென்ஷன். அவருக்கு கொடுக்குற பணம் ஏழையாக இருப்பதனால் வாங்குபவர்களும் அதே ஏழையாக இருக்க வேண்டும். அந்த கான்செப்டில் தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் செமியார்பன், அல்ட்ரா புவர், டெஸ்டியூட்ஸ் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுகின்றோம். இதுதான் நோக்கமே, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இது என்னுடைய பணம் அல்ல, இது மக்களுடைய பணம், நிறுவனத்தினுடைய பணம். நான் ஒரு போலீஸ்மேன் வேலை தான் பார்க்குறேன். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் தான் நான் முன்னாடி தான் உட்காந்துருப்பேன். எனக்கு இந்த
ஸ்காலர்ஷிப் கொடுக்கல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் மை மணி, இட்ஸ் நாட் மை father's money or grandfather's money. It's all people's money. You should really value this money. It is not somebody is giving, I have something extra, so I can give to that person. இப்போ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருந்தால் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இது அப்படி கிடையாது. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் நாங்கள் எப்படி சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, வயிறை கட்டி வாயை கட்டி நான் அந்த பையனை படிக்க வச்சேன் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் நாங்களும் இந்த பணத்தை சிக்கனமாக எங்களுடைய நிர்வாக செலவை பயன்படுத்தி அதிலேருந்து வர மீதியாகிற பணத்தை பல வகையான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஆர்ஃபன், செயின்ட் அல்ட்ரா புவர், ஈவன் ஸ்ரீலங்கன் அகதிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கின்றோம். இது கோட்டிவ் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்டில் ஒரு ஸ்கூல் ட்ரைபல் சில்ட்ரனுக்கு நடத்துகிறோம். HIV AIDS பாதிக்கப்பட்ட சில்ட்ரனுக்கு கொடுக்கின்றோம். ஏறக்குறைய சில்ட்ரனுக்கே நாங்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு 4 to 5 crores ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நாங்கள் we could have spent lavishly that money for anyway. இப்போ பணம் ஸ்பெண்ட் பண்ண வழியாக இல்லை, உலகத்தில் பணம் தான் இல்லை. ஆனால் இல்லை, எங்களுக்கு பல செலவுகளை சிக்கனப்படுத்தி எங்களை ஒடுக்கி கொண்டு அதிலேருந்து வரக்கூடிய மீதியாகிற பணத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் மணி. அவர் கஷ்டப்பட்டு கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் படிப்பிலை கவனம் செலுத்த வேண்டும். அதுதான், அதுக்காக தான் நான் சொல்கின்றேன். வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. உங்கள் படிப்பிலை கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் படிப்பிலை கவனம் செலுத்தி ஒரு நல்ல திறமையான நல்ல பயனாக வரவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமே இல்லை. என் பாக்கெட் நிறைய பணம் இருக்குது, ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடிய மனது எனக்கு இல்லைன்னா அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லை, வேல்யூவே கிடையாது. சுத்தமாக அந்த பணம் இஸ் பேப்பர். அதே மாதிரி உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் உனக்கு நல்ல கேரக்டர் இல்லை, நல்ல மனிதனாகி இல்லைன்னா அந்த உன் திறமை நாட்டுக்கும் உன் குடும்பத்துக்கும் பயன்படாது. ஸோ இப்போ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகிறது தான் முக்கியம். மகாகவி சொல்கிறாருன்னா, உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன் கடமையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலம் வெளிப்பட வேண்டும். வாட் இஸ் கண்கள் திறக்கப்பட வேண்டும்? யூ ஷுட் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப், வாட் யூ ஆர். உன்னுடைய திறமைகள் என்ன, உன்னுடைய கேரக்டர் என்ன, உன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது, நாம் என்ன படிக்கின்றோம், எதுக்காக படிக்கின்றோம், நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, நாம் என்ன அதனுடைய கடமைகள் என்ன, நிறைவு நம்ம யூ மஸ்ட் அவேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன். யூ ஷுட் அவேர் ஆஃப் இட். தென் உன்னுடைய அதுலேருந்து நீங்கள் அவேர் ஆனாவே உன்னுடைய கடமைகள் தெரியும். கடமையில் யூ நீட் ஆக்ஷன் பிளான். நம்ம அந்த கடமைகளை கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் இப்போ செய்கிற வேலை என்ன, நாம் படிக்க வேண்டும், நல்ல திறமைகளை உருவாக்க வேண்டும். அதான் நம்முடைய கடமை. நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பள்ளி கல்லூரி நிர்வாகத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீ கிரைஸ்ட் லைஃப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, he lived only 33 years in this world. Christ is not an ordinary man, he is a historical man. அவர் கிரைஸ்ட் தான், எல்லாமே ஹிஸ்ட்ரியே கிரைஸ்ட் பேஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க. அவருடைய லைஃப்பில் பார்க்க போனால் அவர் 30 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரை பற்றி 3 ஆண்டுகள் தான் தெரியும். 30 ஆண்டுகள் ஒன்றுமே தெரியாது. 30 ஆண்டுகள் அவர் சுருக்கமாக ஒரே வரியில் எழுதுகிறாங்க. அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் தகப்பனார் செய்யக்கூடிய வேலை செய்து பெற்றோர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்து வந்தார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் இந்த கல்வி பருவத்திலும் சரி, நாம் எப்படி வாழ்கின்றோம், நான் படிக்கிற கல்லூரியில் நம்ம ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறோமா, சக மாணவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறோமா, நம்ம அப்பா அம்மாக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம், மற்ற உறவுகள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம், இதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், ஆனால் நல்ல பையன் நல்ல மனிதன்கிறது தான் இங்கே முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பணக்காரனாக இருந்து போவது முக்கியமில்லை, நல்ல மனிதனாக இருந்து போவது தான் முக்கியம். நாம் என்ன இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் நேச்சரை எடுத்துக்கங்க, ரிவர் எடுத்துக்கங்க. ரிவர் தன்னுடைய தண்ணியை தானே குடிப்பதில்லை. மரம் தன்னுடைய பூக்களையோ பழத்தையோ தானாக சாப்பிடுவதில்லை. நேச்சுரல் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அந்த நேச்சர் அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கின்றது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கார். உனக்காகவும் நீ வாழலாம், அடுத்தவங்களுக்காகவும் வாழலாம், நல்லவனாகவும் வாழலாம், கெட்டவனாகவும் வாழலாம், ஒருத்தவங்க உதவி செய்யக்கூடிய தன்மையோடும் வாழலாம், ஒருத்தனை எதிர்க்கக்கூடிய சக்தியும் வாழலாம்.
அதனால் இந்த கல்வி பருவத்தில் நம்ம என்ன கேரக்டர் ஃபார்ம் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு முக்கியம், எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு உன்னுடைய கேரக்டர், நற்குணங்கள், மனித பண்புகள் முக்கியம். அது இல்லைன்னா நீ என்ன படித்து என்ன திறமை இருந்தாலும் பேசிட்டு. அதுக்கு எங்களுக்கு நிறைய உதாரணங்கள் இப்போ நாங்கள் நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்னுடைய சுவிஸ் குழு மக்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம். கர்ப்பப்பை கேன்சர், மார்பக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்க்ரீனிங் எடுத்திருப்போம். ஏறக்குறைய டுடே மோர் தென் 8,000 பீப்புளை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி 800 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். மார்பக கேன்சரில் ஒரு 3000 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இந்த ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், 100% ஃப்ரீ வித் ஹெல்ப் ஆஃப் செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல். வித் ஹெல்ப் ஆஃப் செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்னால் செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல, சில கன்செஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பணம் பே பண்ணுறோம். இதுவரை ஐபிடிபி சில அமௌண்ட்டை கார்பஸ் ஃபண்ட் மாதிரி சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட், அதை நாங்கள் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட், அதில் வர பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்க போகின்றோம். ஏன்னா இந்த பணம் எங்களுடைய லாஜிக்கு நான் ஒன்றே சொன்னேன், மணி கம்ஸ் ஃப்ரம் புவர், இட் ஷுட் கோ பேக் டு த புவர். அது அவங்க பணம் தான், எங்கள் பணம் அல்ல. அவர் இப்போ நீ ஒரு வியாபாரம் பண்ணுற, வியாபாரத்துலேருந்து நீ வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற. ஒரு வியாபாரத்துலேருந்து அந்த 1 லட்ச ரூபா உன்னுடைய எல்லாமே உன் பணம்னு சொல்ல முடியுமா? லாஜிக்கலி இட் இஸ் நாட் யுவர் மணி. அண்ட் உன்னுடைய சாப்பாடு போக மீதெல்லாம் எக்ஸஸ் மணி ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ பெய்ட் பை த கம்யூனிட்டி. சம்படி இஸ் பேயிங். நீ ஒரு பொருள் விற்கிற, 10% லாபம் வச்சு விற்கிற, அது 10% லாபம் யார்கிட்டேருந்து வாங்குகிறேன்? பப்ளிக்லேருந்து தான் வாங்குகிறேன், இன்னொரு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குகிறேன். ஆனால் உன்னுடைய அதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. வாட் எவர் யூ ஏர்ன் ஃப்ரம் த பப்ளிக், யூ மஸ்ட் கிவ் பார்ட் ஆஃப் த மணி, யூ மஸ்ட் கிவ் பேக் டு த சொசைட்டி. ஆனால் எத்தனை பேர் செய்கிறோம் நாட்டில்? யாரும் செய்யறதில்லை. பட் ஐவிடிபி வாண்ட்ஸ் டு ஃபாலோ தேட். இட் இஸ் நாட் அவர் மணி. கார்பஸ் மணி நான் என்ன வச்சுருக்கணும், அது எங்கள் பணம் அல்ல, மக்கள் பணம். அவங்களுக்கு கொடுத்த பணத்தில் சேர்த்து வச்ச பணம், இதை திருப்பி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி கேன்சர் ப்ரோக்ராம் நம்ம எடுத்திருக்கின்றோம். அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதை எடுக்கும்போது பல வகையான நிகழ்வுகள் எங்களுக்கு வருகின்றது, ஆச்சரியமான நிகழ்வுகள் வருகின்றது. என்னென்னா ஒரு சின்ன நிகழ்வு உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர். அந்த பிரஸ்ட் கேன்சருக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஏறக்குறைய ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோதெரபி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்து அந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து செயல் எடுக்க வச்ச பிற்பாடு தான் they have to go for ஆப்ரேஷன். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஏறக்குறைய 1 month தங்க வேண்டி வந்தது. கூட அவங்க பேஜி தான் போகுது. அந்த அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த அம்மா தங்கி 1 வாரம் தங்கிச்சு, 2 வாரம் தங்கிச்சு. பையன் வந்து பார்க்கவே இல்லை அம்மாவை. நாங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இப்போ உங்கள் அம்மா உன்னை வந்து உங்கள் அம்மா பார்க்க விரும்புகிறாங்க, உங்களுக்கு நீ ஒன்று காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒன்ஸ் அந்த அம்மா அட்மிட்டட்னா எல்லா எக்ஸ்பெண்டிச்சர், சாப்பாடு, அட்டெண்டன்ட், சாப்பாடு, ஆப்ரேஷன், மெடிக்கல், எவ்ரிதிங் பெய்ட் பை ஐவிடிபி. லேக்ஸ் கணக்கில் வி ஆர் பெய்ட் பிகாஸ் வி ஹேவ் மணி ஃபார் தட். அந்த பணம் மக்கள்கிட்ட வந்த பணம் தான், நாங்கள் சேர்த்து வச்சிருந்த பணம். அது கொடுக்குறோம். நீ போய் உங்கள் அம்மா பார்க்க தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறோம். 3 வாரம் ஆச்சு. 4வது வாரம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்த பையன் வரவே இல்லை, பார்க்க வரலை. எனக்கு நான் போகிறேன், இந்த வாரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கல. அப்படி திருப்பி கிருஷ்ணகிரி வந்து என்னை பார்த்து அழுதுட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் கேரக்டர் ஃபார்மேஷன். ஒரு அம்மா, சொந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நீ பண செலவு உனக்கு ஒன்றும் இல்லை, போய் பார்க்க உனக்கு நேரம் இல்லை. அன்பு பிள்ளைங்களே, நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணல, பியர் பேஸ்ட் கிராட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா, உய்வில்லை நன்றி கொன்ற. இது இல்லை, ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா மனிதனே இல்லை. பெற்ற அம்மா கூட உனக்கு போய் பார்க்கறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லைன்னா வாட் இஸ் தட்? வாட் டைப் ஆஃப் பர்சன் இஸ், வாட் டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ். ஸோ யூ ஷுட் ட்ரை டு கல்டிவேட் யுவர் கிராட்டிடியூட். உனக்கு உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. உன் நிலைமைக்கு, இந்த நிலைமைக்கு எத்தனையோ பேர் உங்களுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. டோன்ட் ஃபர்கெட் தட், ரிமெம்பர் தட். whenever you have a chance, try to show your affection towards them. Otherwise, ஒரு நாய் வளரு. சில பேர் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பார்த்துருக்கோம், இந்த பையனை வளர்க்குறதுக்கு பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அம்மா வந்து தன்னை 10 மாதம் சுமந்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி அவனுக்கு உணவளித்து
உருவாக்கி அவனை வளர்த்த ஒரு அம்மா அவனை போய் நம்ம அந்த காலத்தில் ஒரு கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க உனக்கு நேரம் இல்லை. ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இது மாதிரி கேரக்டர் உங்கள் மத்தியில் வரக்கூடாது. பி கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன். யூ ஆர் ஸ்டடிங் திஸ் காலேஜ் much better than some other college for the infrastructure, education and teacher staff உடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும்போது பி கிரேட்ஃபுல் டு திஸ் இன்ஸ்டியூஷன். அதுக்கு என்ன நம்ம நன்றி உணர்வோடு நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். பி கிரேட்ஃபுல் டு த ஸ்டாஃப், பி கிரேட்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ், டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ வேறுடைய உணர்வுகளால் நம்ம இந்த நம்மளுடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். உங்கள் உறவுகள் இத்தனை பேர் உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க, நிறுவனத்துக்கு நன்றி உணர்வு இருங்க. எப்பயுமே நீங்கள் பார்க்கக்கூடிய கடவுள் எங்கே இருக்கார்? கோயிலே இருக்கார்? இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் காட். உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீ வந்திருக்க மாட்டேன். ஸோ பி கிரேட்ஃபுல் டு யுவர் ஃபாதர் மதர். ஸோ உன் கடவுளை நீ கடவுளை வீட்டில் பார்க்கணும். உன் கடவுளை நண்பர்கள்ட்டே பார்க்கணும். உன் கடவுளை உறவுகள்கிட்டே பார்க்கணும். கல்லூரியிலே பார்க்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து இருந்தால் நம்ம கேரக்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ கடவுள் கோயிலில் வச்சுட்டு எனக்கு அங்கே இப்போ கடவுள் பார்க்கணும் நான் கோயிலுக்கு தான் போகணும். கோயிலுங்கிறது ஒரு பிளேஸ். we as a community you come together, listen word of God and pray together. But otherwise you day-to-day life, each and every moment, each and every action, every relationship, you must try to find your own God. Otherwise your life will become meaningless. So please try to understand the value of life. Try to change your life and make you worth of this life. So wish you happy. உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல பயனுள்ள பல கருத்துக்களை வழங்கி நம்முடைய உரையாற்றிய ஐயா அவர்கள் காலத்தினால் செய்வது சிறிதினமும் ஞாலத்தின் மானம் பெரிது திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இன்று உங்கள் மேல் உள்ள அக்கறையின் காரணமாக, பாசத்தின் காரணமாக உங்களது எதிர்காலம் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்காகவும் நமக்காகவும் நம்ம கல்லூரிக்காகவும் சிந்தித்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவரது பல்வேறு பணி பளுக்களுக்கும் இடையில் இன்றைய நாளை ஒதுக்கி நமக்காக, நமது கல்லூரி மாணவர்களுக்காக இன்று வருகை தந்து உங்களுக்கான இந்த கல்வி உதவித்தொகையையும் இந்த அழகிய கல்லூரிக்கு எடுத்து செல்லக்கூடிய பேக் அதையும் அன்போடு வழங்கி உங்களுடைய கல்விக்கு உறுதுணையாக இருக்கின்ற
பிரதர் அவர்களை மனமாற நன்றி நன்றி என்று இருகரம் கூப்பி நன்றி செலுத்துகிறோம். பணிகளுக்கிடையில் இன்று வந்து சிறப்பு ஏற்க வேண்டும். இன்றைய நாளில் கிடைத்த என்ற உறுதியோடு இருப்பீர்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.